ஹை டிசைனர்ஸ். இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஒரு டெக்ஸ்ட்டு மாற்றுறதுக்கு டெக்ஸ்ட் லேயர், ஷேப்பை மாற்றுறதுக்கு ஷேப் லேயர், அண்ட் கலரை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில் கலருக்கான பேனலு, இமேஜ் க்ராப் பண்ணுறதுக்கு டூல் பாரில் நீங்கள் க்ராப் டூல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரே பேனலில் இருந்தால் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்கள் வேலையை 10 மடங்கு சீக்கிரமாக முடிச்சிடும். அதை பற்றின டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் டெக்ஸ்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வரும், ஷேப்புக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வரும், இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ப்ராப்பர்ட்டி பேனல் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பேனல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல் ஓப்பன் ஆகிடும். இப்போ டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது எனக்கு ப்ராப்பர்ட்டி பேனல் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இதோட வித்து பார்த்தீங்கன்னா 2134 பிக்சல்னு இருக்குது. நான் சேஞ்ச் பண்ணுறேன், 2300ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். வித்து அகலம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அகலம் சேஞ்ச் ஆகிருக்கு. தென் ஹைட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். 730ன்னு இருக்குது. ஒரு 800ன்னு வச்சுட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் எக்ஸுன்றது இந்த கேன்வாஸில் ஒர்க்கிங் ஸ்பேஸில் அந்த டெக்ஸ்ட் இருக்கிற இடம் 193 பிக்சல்ஸில் இருக்குது. நான் ஒரு 200 வைக்கிறேன், 250 வைக்கிறேன். எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 250 பிக்சல் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒய்ன்றது ஹைட்டில் எந்தத்தில் இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்கு 275. நான் ஒரு 350 வைக்கிறேன். இப்போ பாருங்கள், கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா? இப்போ இது ஆங்கிள் நான் ஒரு 45 வைக்கிறேன். 45 வைக்கும்போது இந்த டெக்ஸ்டோட ஆங்கிள் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. தென் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல். ஓகேங்களா? இது ஃப்ளிப் வெர்டிக்கல். அகைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ கேரக்டர். இந்த டெக்ஸ்ட்டு என்ன ஃபாண்ட் சைஸ்ன்ட்டு இங்கே காமிக்குது. இங்கே நீங்கள் ஃபாண்ட்டு சைஸ், இங்கே என்ன ஃபாண்ட்டு வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஃபாண்ட்டு சைஸ் இல்லை, ஃபாண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது எனக்கு போல்டாக வேணுமா, இட்டாலிக்காக வேணுமா, பிளாக்காக வேணுமான்னு கேட்குது. நான் போல்டு இட்டாலிக் வைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட சைஸு 72 பாயிண்ட் இருக்குது. நான் ஒரு 80 பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். பாயிண்ட் வைக்கும்போது சைஸ் சேஞ்ச் ஆகுது. இதுலேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் டைரெக்டாகவே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா இது 2 லைன். இப்போ டிசைன் ரூம்னு ஒரு லைன் இருக்குது, அகாடமின்னு ஒரு லைன் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றது காமிக்கிறது. 10 வைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 48 வச்சா உங்களுக்கு இப்படி வருது. 72 வச்சா கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? தென் இது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் ஆப்டிகல்ஸ். இப்போ இது ஹெட்லைனில் மோஸ்ட்லி ஆப்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்டிக்கல்ன்றது உங்களுக்கு தேவையான இடத்துக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரிக்ன்றது வேர்ல்டு வைடாக அந்த அளவு வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா மாற்றிக்க முடியும். மோஸ்ட்லி மெட்ரிக்கே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேர்ட்ஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போ நான் 10 வைக்கிறேன். இப்போ வேர்டு ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? இது கலரு. நான் ப்ளூ வச்சுட்டு டெக்ஸ்ட் ப்ளூ கலரில் மாறிடுச்சு. தென் இது பேராகிராஃப். இப்போ பாருங்கள், டிசைன் ரூம் அகாடமின்றது மிடில் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாறிடுச்சு. இது மிடிலாக மாறும். இது இந்த லாஸ்ட்டில் ஈவனாக இருக்கும். இது பேராகிராஃபாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த மூணுத்தையும். தென் பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டு போல்டாக வேணுமா,
அண்டர்லைனில் வேணுமா, இல்லை அண்டர்ஸ்கோர்டு வேணுமா, இல்லை வந்து ஒரு எழுத்துக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் மாதிரி வேணுமா, இப்போ A² B² இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேணுமா அப்படின்றது வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி ஒரு பெரிய லெட்டருக்கு ஒரு சின்ன லெட்டர் வரும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுக்கோங்க. நான் வந்து போல்டு வச்சுக்கிறேன். தென் இந்த இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை, அதெல்லாம் இன்பில்டாகவே இருக்கட்டும். அதேமாதிரி ஈஸ்ட் ஏஷியன் ஃபீச்சர்ஸு, மிடில் ஈஸ்டர்ன் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து மோஸ்ட்லி எதுவும் யூஸ் பண்ணிக்காதீங்க. அது வந்து எல்லாத்துக்கும் காமன், அது எதுவும் தொடாதீங்க, இன்பில்டாக கரெக்டாக தான் இருக்கும். குயிக் ஆக்ஷன் வந்து இது வந்து கன்வெர்ட் டு ஷேப். இதை வந்து நான் ஷேப்பாக மாற்றிக்கிறேன் அந்த டெக்ஸ்ட்டை. இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணிக்கிறேன், ஷேப்பாக மாறிடுச்சு. பாருங்கள், ஃபெதர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது டெக்ஸ்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஃபெதர் வராது, இது வந்து இப்போ லேயராக மாறி இருக்கு, அதனால ஃபெதர் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ரேமாக மாற்றிருக்கேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்துன்னு போயிட்டு நான் இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணாலே போதும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னாச்சு அப்படின்னா செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட்டே ஃப்ரேமாக மாறிடுச்சு. இதுதான் அந்த டெக்ஸ்ட் டு ஃப்ரேமு. இது வந்து கன்வெர்ட் டு ஷேப் வந்து ஷேப்பாக மாறிடும். ஷேப்புக்கு நீங்கள் ஃபெதர் கொடுத்துக்கலாம், கிரேடியன்ட் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? இது டெக்ஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து ஷேப்புக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், சேம் தான். இதோட அகலம் 1300 கொடுக்குறேன். அகலம் வந்து மாறிடுச்சிங்களா? ஹைட்டு வந்து 700 கொடுக்குறேன். இது எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு, அப்போ 400 கொடுக்குறேன். 1000 கொடுக்குறேன். இது எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். இதுவும் ஃப்ளிப் ஹரிசாண்டல், ஃப்ளிப் வெர்டிகல் கொடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா கலர், இந்த இடத்துல நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஃபில் கலர் கொடுத்துக்கலாம். ரெட்டு கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் வந்து பிளாக் இருக்குது, பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் வந்து ஒரு 18 பாயிண்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக்கோட லைன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மேலே கீழே மிடில் வரணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எட்ஜஸ் எப்படி வரணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எட்ஜு ஷார்ப்பாக வரணுமா, இல்லை வந்து ரவுண்டடாக வரணுமா அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு வந்து உங்களுக்கு வந்து சாம்ஃபராக வரணுமா, இல்லை ரவுண்ட் ஷேப்பில் வரணுமா அப்படின்றது இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்ஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணாலே எல்லாமே சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், 50ன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து சாம்ஃபர் மாதிரி வந்துருக்கு. இதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சாம்ஃபர் மாதிரி வருது. இப்போ எனக்கு ஒரு சைடு மட்டும்தான் மாறணும் அப்படின்னா இந்த லிங்க்கை எடுத்துருங்க. லிங்க் எடுத்துகிட்டு 200 கொடுக்குறேன். ஒரு சைடு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு மாறும். நான் எல்லாமே 0 பண்ணிடுறேன். இது பாருங்கள், உங்களுக்கு ஒரு இடம் மட்டும் மாறி இருக்கு. ஓகேங்களா? தென் வந்து பாத்ஃபைண்டர் மோஸ்ட்லி வந்து 2 சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, 2 லேயர் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. கட் பண்ணுறதுக்கு, ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாத்ஃபைண்டர் யூஸ் பண்ணீங்க. மோஸ்ட்லி இல்லுஸ்ட்ரேட்டரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் மேலே கீழே வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். பாத்ஃபைண்டரில் போயிட்டு இன்டர்செக்ட் கொடுங்க. இது பாருங்கள், ரெண்டும் ஒன்றாயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், கட் ஆகும், ரெண்டும் ஜாயின் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இமேஜ்.
சேம் தான், இமேஜோட வித்து இன்பில்டாகவே இருக்குது, ஹைட்டு இன்பில்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்கு. நான் 700 போடுறேன். மூவ் ஆகுது பாருங்கள். ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும் அப்படின்ட்டு கொடுக்கலாம். இது வந்து அகைன் ஆங்கிள் தான். 45 இருக்கும்போது எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து எடிட் கன்வெர்ட் டு லிங்க்டு, கன்வெர்ட் டு லேயர்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் சொல்கிறேன். எடிட் கான்டென்ட் அப்படின்னா என்னென்னா, இதை தனியாக வியூ பண்ணி எடிட் பண்ணலாம். எடிட் கான்டென்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், தனி இமேஜ் வந்துச்சு. இப்போ தனியாக நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல இது யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், வித்து நீங்கள் கொடுத்துக்கலாம், ஹைட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஹரிசாண்டலில் வேணுமா போர்ட்ரேட்டில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து 72 பிக்சலில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கள, அப்போது இது கொடுத்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே எது வேணுமாலும் வச்சுக்கலாம். இது 8 பிட், 16 பிட், 32 பிட். நீங்கள் வந்து மோஸ்ட்லி 8 பிட் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? இது வந்து ரூலர். இந்த ரூலர் வந்து நீங்கள் போஸ்டர் டிசைன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரூலர் கிளிக் பண்ணுறேன், இப்படி ட்ராக் பண்ணி இப்படி எடுத்து வந்து வச்சிங்கன்னா வரும். ஒன்றும் இல்லை, இந்த ரூலரை பிடிச்சி இப்படி ஏற்றுவாங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த ரூலருக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். தென் வந்து இது பார்த்தீங்கன்னா கிரிட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் அக்யூரேட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. ரெண்டு டெக்ஸ்ட்டு வந்து தனித்தனி அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லாதப்போ இந்த கிரிட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா, கீழே ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறீங்கன்னா இதே லைனில் மிடில் வைக்கணும் அப்படின்னா கிரிட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த டிரான்ஸ்பரன்சி, நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிரான்ஸ்பரன்சி கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி குறைச்சிட்டு ஒர்க் பண்ணுறீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில், அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி கலரை மாற்றுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது பிக்சலா இல்லை இன்ச்சஸான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். கைடை வந்து காட்டுறது, கைடு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கைடு வேணும்னா ஸ்மார்ட் கைடு இது பண்ணிக்கலாம். லைன்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி வேணும், டாட்டடாக வேணுமா பாருங்கள், டாட்டட் கொடுக்கும்போது டாட்டட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து இமேஜோட சைஸ் வந்து காட்டுது, 736 பிக்சல் இன்ட்டு 736 பிக்சல். அது வித் ஹைட் எவ்வளோ, ரெசல்யூஷன் எவ்வளோ அப்படின்ட்டு இங்கே கொடுக்குது. இங்கே கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். முன்னூறு கொடுத்தீங்கன்னா சைஸ் வந்து பிக்காக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணலாம். நீங்கள் டூல் பாரில் போயிட்டு க்ராப் பண்ணுவீங்கல்ல, அதை நீங்கள் இங்கேயே க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரிம் பண்ணுறது சேம் தான். ட்ரிம் கொடுக்கும்போது எனக்கு இந்த இடம் மட்டும் வந்துடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டு, எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குது. ஒரு நான் 80 டிகிரி கொடுத்துட்டு கிளாக் வைஸ் கொடுக்கும்போது 80 டிகிரி வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜுக்கான ப்ராப்பர்ட்டி பேனல். ஓகேங்களா? இந்த மூணும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கன்வெர்ட் டு லிங்க்டுன்றது வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த லேயரே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்பி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜேபிஜியில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் பண்ணும்போது சைஸ் கம்மியாக இருக்கும். கன்வெர்ட் டு லேயர் அப்படின்றது வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள்,
லேயர் பேனல் இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இதை வந்து ரேட்ரைஸாக மாற்றுறதுக்கு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரேட்ரைஸ் மாற்றுவீங்க இல்லைங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கேயே மாற்றிக்கலாம். கன்வெர்ட் டு லேயராக மாற்றிங்கன்னா அது லேயராக மாறிடும். ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கு டாப்பிக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஷாப் சீரிஸ் வந்து கண்டினியூவாக பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.